5 மணிக்கு காலையில அப்படின்னா பாத்துங்க, காலையில 5 மணிக்கே வந்து 2 லட்சம் பேர் உள்ள இருக்காங்க. போக 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 அந்த கிரௌட் அதிகமாக அதிகமாக அது 10 லட்சத்தை தாண்டிடுச்சு. ஓகே, விஜய் சார் ஒரு 4 o'clock என்ட்ரி கொடுக்குறாரு, அதுக்கு பிஃபோரே 10 லட்சத்தை தாண்டிடுச்சு. இன்னும் டைம் ஆக அதை விடமே இன்னும் தாண்டி போயிடுச்சு அந்த கிரௌடு. ஓகே, இந்த கூட்ட நெரிசலை பார்க்கும் பொழுது இதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு ஈவெண்ட்ல இந்த மாதிரியான கிரௌட பார்த்தது உண்டா நீங்க? சான்ஸே கிடையாது, அதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. என்னோட லைஃப்ல அந்த மாதிரி கிரௌட நான் பார்த்ததே இல்லை. அப்படியா? அவ்வளவு கிரௌடு. ஓகே, அது நம்ம மேல பார்க்கும்போது அவ்வளவு கிரௌடு எப்படி சொல்லுதுன்னா ஒரு மாதிரி கடல் மாதிரி இருந்தது. இப்ப நம்ம வந்து கரையில இருந்து கடலை பார்ப்போம்ல, எவ்வளவு பெருசு அந்த மாதிரி இருந்தது. நீங்க அந்த ட்ரோன் ஷாட்ல பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், அது வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி அழகா அந்த ஒரு கரெக்டா சார் 10,000 பேர் அவங்க ரசிகர் மன்றத்துக்கு போட்டுருக்காங்க வாலண்டியர்ஸா. ஓகே, அவங்களுக்கு என்ன வேலைன்னு கேட்டீங்கன்னா வாட்டர் எடுத்து கொடுக்கறது, வாரங்கள்ல எந்த பக்கம் இது பண்றது, ரிசீவ் பண்றது, அதெல்லாம் நல்லா பண்ணாங்க. திடீர்னு மயக்கு பட்டு வந்துறாங்கன்னா அவங்களை கொண்டு போய் ஆம்புலன்ஸ் சேர்க்கறது, முடியல மாத்திரை இது கொடுக்கண்டா, அப்படியே பக்கம் வலி, எல்லா பக்கம் வலி விட்டுருக்கான். அப்படி ஏற்படுத்து அவங்க டாக்டர் அந்த எல்லாம் நல்லா பண்ணி கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் ஓகே, எல்லாமே நீங்க சொன்ன மாதிரி எமர்ஜென்சி ஒண்ணுன்னா அவங்க டக்குன்னு நடவடிக்கைகள் எடுத்திருந்தாங்க. எந்த இடத்துல அது என்ன நிறைய விமர்சனங்களும் நான் கேள்விப்படுறோம். பவுன்சர்ஸுக்கு உண்டான விஷயங்கள் எல்லாமே கிடைச்சதா? ஃபர்ஸ்ட் உங்கள்கிட்ட இருந்து நான் தொடங்கிடுறேன். உங்களுக்கு தேவையான உங்களுக்கு தண்ணீரா இருக்கட்டும், உணவா இருக்கட்டும், உங்களுக்கு அங்க என்னென்ன அடிப்படைகள் தேவைகள் பண்ணி கொடுத்துருக்காங்க? ஃபுட்டு, வாட்டர் பாட்டில் எல்லாமே வந்து கொடுத்துட்டாங்க. இல்ல அதை கொடுத்துட்டே இருந்தாங்க. அதாவது அவங்களுக்கு அந்த வாலண்டியர் சொன்னாங்களே அவங்களுக்கே வந்து சொல்லிட்டாங்க இது மாதிரி தண்ணி அப்புறம் வந்து இந்த ஸ்நாக்ஸ் வந்து போயிட்டே இருக்கணும் அந்த மாதிரி. அதனால ரொட்டேஷன்ல கொடுத்துட்டே இருந்தாங்க, அது பிரச்சனை. ஓகே, ஆனா ஒரு கட்டத்துல புஷியானந்த் அவர்களே சொன்னாங்க நீங்க வெயிட் பண்ணுங்க, தண்ணி உங்களை தேடி வரும் அப்படின்லாம் சொன்னாங்க. அந்த டேங்க் போக கூட உங்களுக்கு அந்த நேரம் இல்லையா? இல்ல சேர்ஸ் எல்லாம் ஒவ்வொன்னா லைக் முன்னாடி நீங்க மக்கள் கூட்டம் அதான் பாத்தீங்களா, நம்ம பார்த்த ஒண்ணு அது வந்தது 18-22 லட்சம் பேர் வந்துட்டாங்க. அவங்களுக்கு எல்லாம் விநியோகம் பண்ணல, அந்த படத்துல எடுத்து கொடுக்கறது பண்ணல. அதெல்லாம் வந்து கொஞ்சம் முன்ன ஆகும், அது வந்து இது பண்ண முடியாது. ஆனா தண்ணி எல்லாருக்குமே கிடைச்சது. எந்த மாநாட்டில் நம்ம பாத்துருவோம், பஞ்சர் கடை போட்டு பண்ணிருக்காங்க. அதெல்லாம் பெரிய விஷயம் இல்ல, அதெல்லாம் பார்த்து பஞ்சர் கடை போட்டுருந்தாங்க. ஓகே, வேற என்னென்ன விஷயங்கள் இவங்க அடிப்படை வசதிகள் எல்லாம் பண்ணிட்டாங்க, ஆனா இதை நாங்க பாக்குறோம் என்னடா இதெல்லாம் நடக்கவே இல்லையா, ஆனா நடந்துச்சுன்னு காட்டுறாங்களே அப்படின்னு உங்களுக்கு தோணி இருக்கும்ல? இல்ல, இந்த மயக்கம் போட்டதுலாம் நாங்க அதிகமா பாக்கவே இல்லை. நாங்க 2-3 பேர், அது உங்களுக்கே தெரியும். 10 லட்சம் பேர் வர இடத்துல சில இதுல இருக்குதாங்க, அதெல்லாம் நம்ம எல்லாம் போயிட்டு இது பண்றாங்க. அதுக்கு தான் ஹாஸ்பிட்டல் எல்லாரும் வச்சிருக்காங்க, காவல்துறையும் வந்து ஹெல்ப் பண்ணாங்க, எல்லாம் ஒர்க் பண்ணாங்க. அதெல்லாம் நல்லா நடந்தது. அதான் இவ்வளவு பாசிட்டிவா எல்லா விஷயங்களும் நல்லா போயிட்டு இருக்கும் பொழுது சில மீடியாக்களை நாங்க பார்க்கும் பொழுது இந்த தவறுகள்லாம் நடந்துருச்சு, இந்த மாதிரியான மிஸ்டேக் இருந்துச்சு, அதை கவனக்குறைவா விட்டுட்டாங்க, நிறைய விஷயங்கள் நாங்க கேள்விப்படுறோம். அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் அது நான் இன்னும் பாக்கல சார், அந்த மீடியா இந்த மாதிரி பாக்கல இது வரைக்கும். ஆனா உங்களை பொறுத்த வரைக்கும் எந்த அசம்பாவிதமும் அங்க நடக்கல? இல்ல சார், நீங்களே வந்தீங்களா சார்? சந்திச்சோம், நம்ம நீங்களே பாத்துருப்பீங்க, நம்ம எப்படி பண்ணி கொடுத்தது பாத்துருப்பீங்க. ஓகே, அங்க மது அருந்திட்டும் வந்தாங்க, சிலர் சொல்ற பேச்சே கேட்கல அப்படின்னு ஒருத்தவங்க சிலர் எல்லாம் சொல்லும் பொழுது ஒரு பவுன்ஸ்னா நீங்க சொல்லுங்க, அவங்க எப்படி? அதெல்லாம் கிடையாது சார், சரக்கு கிடையாது சார், அந்த மாதிரிலாம் கிடையாது. யாருமே எல்லாருமே வந்து கரெக்டா ஒரு பக்காவா உபயோகமா இருந்தாங்க. ஓகே, சொல்றதை கேட்டுக்கிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களே யார் மேலே இருக்க வேணா, பாத்துவாங்க, இது பண்ண, உங்களுக்கு வாட்டர் பாட்டில் வேணுமா, உங்களுக்கு என்ன வேணும்னு கேக்குறாங்க. விஜய் ரசிகர்லாம் நல்லா அந்த கூட்டத்துல வந்து பெண்களும் இருந்தாங்க, பெண்களுக்கும் பாதுகாப்பா தான் இருந்தாங்க. இல்ல அவங்க எந்த விதமான மகளிர் இருந்தாங்க, அதுக்கேற்ற மாதிரி சீனியர் சிட்டிசன்ஸ் இருந்தாங்க, எல்லாருக்குமே பாதுகாப்பா அந்த பசங்க வந்து கரெக்டா இருந்தாங்க. ரசிகர்கள், ஐ மீன் ரசிகர்கள். அதனால எந்த விதமான இது பாண்டிச்சேரியிலிருந்து ஒரு பொண்ணு வந்துருச்சு சார். அந்த பொண்ணு வந்து பிறந்து ஒரு 3 மாசம் குழந்தை, கை குழந்தை. என்னப்பா நீ இப்படி திட்டு, வெயில் வர செம்மையா இருக்கு, இப்படி வந்து நிக்கிற, அந்த பெட்ரோல் பங்க் ஆபோசிட்ல எப்படியாச்சும் நான் தலைவரை நான் பாத்துருந்தோம், நீங்க எப்படியாச்சும் பாத்துருந்தா நீ கூட்டிப்பாங்கன்னு. இல்லப்பா சின்ன குழந்தை வந்திருக்கு, பல லட்சம் பேர் வந்துருக்காங்க இங்க, வந்து இப்பெல்லாம் வரக்கூடாதுப்பா. நான் இல்ல, நான் ஸ்கிரீன்லயே நான் பார்த்தா போதும், இல்ல இந்த காதலையாச்சும் கேட்டுக்கிறேன் அப்படின்னு வந்திருக்காங்க. வெறித்தனமா வந்திருக்காங்க அவங்க. 3 மாசம் தான் இருக்கு. ஆமா ஆமா. இல்ல இவ்வளவு இல்ல, அதே மாதிரி அந்த பேனர்ஸ் எல்லாம் போட்டு வச்சிருந்தாங்க அந்த எண்ட்ல, கோட்டை மாதிரி போட்டு. அது அங்கோடய கிரௌட் முடிஞ்சது பார்த்தா அதுக்கு பின்னாடியே கிரௌட் இருக்காங்க. ஒரு சில மாநாடு எல்லாம் பாத்தீங்கன்னா இடம் எல்லாம் போயிடுவாங்க,
ஓ இடம் இல்லை நம்ம கிளம்பிடலாம் சொல்லிட்டு அங்க அது மாதிரி எல்லாம் இல்ல, அவர் குரலையாச்சும் கேட்டாகணும், அவர் தூரத்துல இருந்தாச்சும் பார்த்தாகணும் சொல்லிட்டு அந்த பேனருக்கு வெளியெல்லாம் நின்னுட்டு பாத்துட்டு இருக்காங்க. மெயின் ரோடு வரைக்கும் போயிடுச்சு. மெயின் ரோடு ஃபுல்லா சைட்ல எல்லாம் நின்று கிரௌட் போயிடுச்சு. 10 கிலோமீட்டருக்கு கார் பார்க்கிங் அங்கங்க அவங்க 2 கிரவுண்ட் கொடுத்தாங்க. அதாவது கார் பார்க்கிங் அங்கங்க அழகாச்சு. அவ்வளவு பேரு அவங்க எதிர்பார்க்கல. அது ஒரு அவங்களுக்குள்ள ஒரு இன்ட்ரெஸ்ட். வெஹிக்கிள்ஸ் மட்டுமே 2 lakhs வெஹிக்கிள்ஸ் வந்து அரௌண்ட் வெஹிக்கிள்ஸ் மட்டுமே எல்லாமே